கத்திரிக்காய் சாதம் பண்ணலாம். 150 கிராம் கத்திரிக்காயை ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம நீல வாக்குல கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இதையும் ஒரு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அரிசியை உதிரா வடிச்சு வச்சிருக்கேன். இது கூட 150 கிராம் கத்திரிக்காய் சேர்த்து நம்ம இந்த கத்திரிக்காய் சாதம் பண்ண போறோம். மிதமான தீயில வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியில இருந்து எடுத்துட்டு காயை மட்டும் இதை சேர்க்கிறேன். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த காய் வதங்குறதுக்காக இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. இந்த கத்திரிக்காய் வதங்கி நல்லா சாஃப்டா வரட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த சாதத்துக்கு நீங்க நல்ல பிஞ்சு கத்திரிக்காயா வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். அதே சமயம் நல்லா வேகமாகவும் வெந்துடும். இது கூட உதிரா வடிச்ச சாதத்தை சேர்க்கிறேன். நல்லா சாதம் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாதமும் சூடு ஏறிடுச்சு. மறுபடியும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸி டேஸ்டி கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வேர்க்கடலை காரக்கறி பண்ண போறோம். 300 கிராம் கத்திரிக்காயை நீல வாக்குல இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கங்க. இப்ப பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு தண்ணியில போட்ட கத்திரிக்காயை தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும்
இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்கிறேன். இது வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை. இது கூட 2 டீஸ்பூன் வறுத்த மல்லி சேர்த்துக்கங்க. மல்லியை வறுத்து தான் சேர்க்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம். சீரகத்தையுமே வறுத்து சேர்த்துக்கங்க. ஒரு 10 பல் பூண்டை தோல் உரிச்சு சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோட்ல போட்டு இந்த வேர்க்கடலை எல்லாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். நைஸா அரைச்சிடாம வேர்க்கடலை எல்லாம் 1-2 அங்கங்க தெரியுற மாதிரி அரைச்சுக்கங்க. அஞ்சு நிமிஷமா வதங்கி கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வெந்து வரட்டும். இப்ப கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இதுல இப்ப நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலை பொடி நல்லா வாசனையா இருக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் கறி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா காம்பினேஷனா இருக்கும். பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம அரைச்ச பொடி ஒவ்வொரு பீஸ்லயும் நல்லா கோட் ஆயிருக்கு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல கம கமன் வாசனையோட டேஸ்டான கத்திரிக்காய் வேர்க்கடலை காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சட்னி பண்ண போறோம். 150 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 6 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட கட் பண்ணி தண்ணியில போட்ட கத்திரிக்காயில உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மிளகாய் கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்திருக்க இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வதங்கணும். அப்பதான் சட்னியோட சுவை நல்லா இருக்கும். காய் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல கொஞ்சமா மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா கத்திரிக்காய் நல்லா வேகமா வதங்கிடும். மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இடையில அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்தை விட கடலைப்பருப்பு அளவு கம்மியா சேர்த்துக்கங்க. இந்த 2 பருப்பும் வறுபட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 5 சின்ன பல் பூண்டு சேர்த்திருக்கேன். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, புளி மூணுமே ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். இப்ப வதங்கிடுச்சு. அடுத்து இதுல ஒரு 4-5 கறிவேப்பிலை இலைகளையும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நம்ம கடைசியா சேர்த்திருக்கிற இந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் ரெண்டுமே இந்த சட்னிக்கு நல்ல வாசனை கொடுக்கும்.
நல்லா ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி, இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்ப சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயோட துவரம்பருப்பு சேர்த்து கத்திரிக்காய் பருப்பு பண்ண போறோம். 100 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4ல இருந்து 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா குழைய வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கணும். இதை நல்லா இந்த ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். அடுத்து இது கூட 2 பெரிய பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 150 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காயில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உப்பு கலந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி போட்டதுனால இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதங்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த தக்காளியுமே நல்லா வதங்கி மேட்ச் ஆகி வரட்டும். அது வரையும் வதங்கிட்டு இருக்கட்டும். எப்பவும் போல ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளியுமே நல்லா வதங்கி நசிச்சிருச்சு. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுத்து இது கூட வேக வச்ச இந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துவரம்பருப்பை வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டோம்னா இந்த கத்திரிக்காய் பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி 1/4 கப் அளவுக்கு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இது கூட ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் 7 நிமிஷம் போல் கொதித்து நம்மளுடைய கத்திரிக்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கடலைப்பருப்பு புளிக்கூட்டு பண்ண போறோம். 200 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கும். 50 கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இந்த குக்கர்ல ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த கூட்டுக்கு இந்த மாதிரி சாஃப்டா வேக வச்சுக்கணும். நான் இன்னைக்கு குக்கர்ல வேக வைக்கிறேன். நீங்க ஓப்பன்ல வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. எப்படி வேக வச்சாலும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வேக வச்சுக்கோங்க. இப்ப இந்த கடலைப்பருப்பை தண்ணியோடய எடுத்து வச்சிடலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கிறோம். ஏன்னா நம்ம கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வதக்க போறோம். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பூண்டு சேர்த்தா நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால வாயுத்தன்மை இல்லாம இருக்கும். கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்து இது கூட கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதுல வந்து 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கத்திரிக்காய்க்கு மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தாலும் 3 டீஸ்பூனோ 4 டீஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கும் போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இந்த தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. தக்காளி கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருச்சு. வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து 1/4 கப் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுல ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் இந்த கத்திரிக்காய் கடலைப்பருப்போட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்ப 4-5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. நல்லா உப்பு புளிப்பு உரப்போட சுவையான கத்திரிக்காய் கடலைப்பருப்பு புளிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷா அப்பளம் வடகம் இருந்தாலே போதும். நீங்களும் இந்த டேஸ்டான கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.